நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய தலைப்பு ராசி மணலில் அணை கட்டும் திட்டம். பெருந்தலைவர் காமராஜர், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அம்மாவுடைய கனவுகள் நிறைவேறுமா? இதுதான் முக்கியமான கேள்வி. ராசி மணல் ஒரு அணை கட்ட வேண்டும் என்ற திட்டம் இன்றைக்கல்ல, 1962 அது பேசப்படுகிறது. சற்றேறக்குறைய ஒரு 60 வருஷத்துக்கு மேலே 70 வருஷம் கிட்டத்தட்ட நெருங்கிய போதும் கூட அதை நாம் கட்ட முடியாததற்கு என்ன காரணம் என்பதை நாம் இங்கே பேசி ஆக வேண்டும். இதனுடைய மனோநிலைகளை பார்க்கின்ற போது, கடலில் தண்ணீர் கலந்து போனாலும் பரவாயில்லை, நீங்கள் அணை கட்டக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ என்ற முதலான ஒரு கேள்வி இருக்கின்றது. இரண்டாவது ஒரு கேள்வி, அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த திட்டங்களை முன்னெடுத்தார்கள். இதை நம்முடைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் திருமதி சசிகலா அவர்கள் எக்ஸ் தளத்தில் ரொம்ப அழகாக குறிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அறிக்கையில் இந்த மாதிரியான ஒரு விவகாரங்களை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு தாழ்மையானது மட்டுமல்ல, தமிழ் மக்களினுடைய குரலாக அவர் ஒரு வேண்டுகோளை தமிழ்நாடு அரசுக்கு வைத்திருக்கிறார். அரசிட்ட திட்டம் இருக்கா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிற திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள், நாம் ஒரு பெரும் அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இந்த மாதிரி திட்டங்கள் குறித்து ஒரு சமூக ஆர்வலர் கேள்வி எழுப்புகின்ற போது திமுக எங்கள்கிட்ட அப்படி ஒரு திட்டமே இல்லை என்று சொல்லியிருப்பது மிகப்பெரிய வருத்தத்துக்கும் பெரும் அதிர்ச்சிக்கும் உரியதாக திருமதி சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தினால் ஏற்படுகிற நன்மை, இந்த திட்டங்களின் மூலமாக நாம் கிடைக்கக்கூடிய பெரும் பொருளாதார லாபம், இதையெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அவருடைய எக்ஸ்தலத்தில். நம்ம அதையும் பேசத்தான் போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் ராசி மணல் ஏன் முக்கியம், 2 ஸ்டேட்டுக்கு தானே முக்கியம், தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு விவசாயிகளுடைய போராட்டம், கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலைக்கு விடிவு என்ன, தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் என்ன, இதுவரைக்கும் அது நடந்துச்சா அல்லது இதுவரைக்கும் அது நடக்கலையா பேச போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் சார்பில் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள் கலந்திருக்கிறார். நான் இளந்தமிழ் ஆர்வலனை வரவேற்கின்றேன். ஐயா வாங்க. இளந்தமிழ் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா, பொறியியல் நிபுணர் ஓய்வு பெற்ற ஐயா திருநாவுக்கரசு அவர்கள், நம்முடைய வெளிப்புற படப்பிடிப்பினோட திரு பொன் வில்சன் சார் வாங்க. வணக்கம். 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 இளந்தமிழ், நான் முதல்ல சுருக்கமாக பேசினேன், நீங்கள் அந்த விவகாரங்களை சொல்லுங்கள். காவேரின்னு பேசி, மேகதாட்டுன்னு பேசி, இப்போ ராசி மணலில் நம்முடைய விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். அது தென்னிந்தியாவில் மிகவும் செழுமையான வளமான காவிரி டெல்டா அந்த பகுதி இருக்கக்கூடிய, அதிகமான அளவு இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு, இன்றைய தமிழ்நாடு. இந்த காவிரி நதிநீர் சிக்கல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 நூற்றாண்டு கால சிக்கல். இது தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கிறது என்று சொன்னால், இது ஏதோ ஒரு வணிக நோக்கத்துல செய்ய வேண்டிய ஒரு வேலை, அது விவசாயிகளை மட்டும் பாதிக்குதா அப்படி பார்க்க முடியாது. இது தஞ்சை மட்டுமல்லாமல் காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான விவசாயம் சார்ந்த தொழில், அந்த விவசாய பொருட்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இவர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் ஏன் வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனாலதான் இதை ஜீவாதார பிரச்சனை என்று நாம் சொல்லுவது. காவிரி நதி நீர்ல இருக்கக்கூடிய நம்முடைய உரிமை என்பது ஜீவாதார உரிமைன்னு நம்ம சொல்றோம். இப்படிப்பட்ட பின்னணியில சுதந்திர காலத்துக்கு முன்னாலேயே 2 ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு, அதன் அடிப்படையிலே அந்த நதிநீர் பங்கீடு என்பது நடந்து வந்த போது, சுதந்திரத்திற்கு பின்னால அரசியல் காரணங்களுக்காக இந்த நதிநீர் பங்கீட்டுல சிக்கல் வந்த போது, அப்போது ஆட்சியில் இருந்த இந்த விளம்பர திமுக, இதனுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய தலைமையில இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று கிட்டத்தட்ட நம்ம வரலாற்று தரவுகளை எடுத்து ஆய்ந்து பார்க்கும் பொழுது, இது 1960களிலேயே இந்த ஒப்பந்தம் முடிய போகிறது.
இது அந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு இந்த நதிநீர் பங்கீடுனுடைய தலைவிதி என்ன ஆக போகிறது என்ற சிக்கல் எழுந்த போதும் எந்த முயற்சியும் எடுக்காத இருந்த திமுக அரசு இந்த சிக்கல் அதிகமாகிக் கொண்டு போகவே 1986 இதுக்கான தஞ்சாவூர் விவசாயிகள் சங்கம் தான் இதை முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. பிறகு உங்களுக்கு அந்த ட்ரிபியூனல் அமைக்கப்பட்டது, இன்ட்ரீம் அவார்ட் கொடுத்தாங்க, அப்புறம் ஃபைனல் அவார்ட் கொடுத்தாங்க. பிறகு போராடி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்துலதான் இதை நாம கெசட்ல ஏத்தி இன்றைக்கு அதுக்கு ஒரு சட்ட அங்கீகாரத்தை பெற்றும் கர்நாடகா ஒரு நாள் கூட மதித்தது கிடையாது. கழுத்தை பிடிப்பது போல் அரசியல் சட்டத்துக்கு எதிராக நீங்கள் நடக்கிறீங்க என்று எங்கே தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும்னு ஒரு சூழல் வருது, அப்பதான் அவங்க ஏதாவது கொஞ்சமாக தண்ணியை திறந்து விடுகின்ற இந்த விஷயத்தை பாக்குறோம். இப்படி தொடர்ந்து பன்னெடுங்காலமாக இந்த நதிநீர் பங்கீட்டுல சிக்கல் இருக்கும் பொழுது அவர்கள் மேலும் நமக்கு தலையில இடியை போல் இருக்குகிற செய்தியாத்தான் இந்த மேகதாட்டு அணையை கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்தை போட்டு நம்மை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலும் அச்சுறுத்துகின்ற வகையிலும் செய்யும் பொழுது 1961 கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்த போது இந்த ராசி மணல் என்கின்ற பகுதி, அது கபினியிலிருந்து பில்லிகுண்டுலுவுக்கு இடையில இருக்கக்கூடிய கர்நாடக தமிழக எல்லையினுடைய அந்த பார்டர்ல இருக்கக்கூடியதாக சொல்றாங்க. ஒரு பகுதி கரை கர்நாடகமாகவும் மறுபகுதி கரை தமிழ்நாடாகவும் இருக்கிறதாக நமக்கு தகவல்களும் குறிப்புகளும் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ஒரு அணை, சரியான அணையை கட்டும் பொழுது ஒரு 100 TMC தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். மேட்டூர் அணையில இருக்கக்கூடிய ஸ்டான்லி அணையில இருக்கக்கூடிய நதி ரொம்ப அந்த டிஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு ரொம்ப குறைவாக போகும் பொழுது இந்த ராசி மணலில் இருக்கக்கூடிய தண்ணீரை திறந்து விட்டால் அது மேட்டூருக்கு விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும். குடிநீர் மற்றும் இதர தேவைகளுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இது 61 இது அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும் செய்திகள் சொல்லுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த விஷயம் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்த போது அவரும் முயற்சி எடுத்து அது நடவாமல் போக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு திட்டமே எங்க அரசாங்கத்துல இல்லை என்று சொன்னது டெல்டா பாசன விவசாயிகளினுடைய வயிற்றில் அடிக்கின்ற வேலையை இந்த திமுக விளம்பர அரசாங்கம் செய்திருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய இந்த அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். தமிழகத்தை பல்வேறு வகையில் பல்வேறு தருணங்களில் நம்முடைய உரிமையெல்லாம் போவதற்கு தங்களுடைய சுயலாபத்துக்காக காட்டி கொடுத்து மக்களுடைய வயிற்றில் அடித்து வஞ்சிக்கின்ற வேலையை திமுக செய்து வந்திருக்கிறது என்பதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுலயும் மிகுந்த ஒரு ரொம்ப அரசியல் ரீதியாக காட்ட சாட்டமாக எதுவும் சொல்லாமல் மிக ஒரு நிதானமாக கவனமாக வார்த்தைகளை பிரயோகித்து இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன, உடனடியாக இந்த ராசி மணலிலே அணை கட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை விவசாயிகளின் நலனை கருத்தில கொண்டு இந்த விளம்பர திமுக அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பா புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காங்க. நீங்க அடுத்த கட்டத்துல வாங்க. நம்ம மேல இளந்தமிழ் ரொம்ப சிறப்பா நிறைய தகவலை சொன்னீங்க. இந்த பிரச்சனை எப்படி 60க்கு அப்புறம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யல, அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு புத்திசாலித்தனமாக வார்த்தைகளை கடுங்கோட்பாடாக இல்லாமல் விவசாயிகள் மக்கள் நலனாக சொன்னதை பேசுனீங்க. நம்ம ரெண்டாவது பேசுவோம். தேவப்பிரியன்ட்ட முக்கியமாக கேட்க வேண்டியிருக்கிறது. தேவப்பிரியன், சில ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய ஒரு வீடியோ பதிவிலும் கூட இது குறித்து நீங்கள் தெளிவாகவே சில விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன கேள்வினா, இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அதாவது எனக்கு புரியல, பஞ்செட்டியிலிருந்து வரக்கூடிய இந்த விவகாரங்கள் இதில் கனெக்ட் ஆகிறது, மேகத்தட்டுக்கும் இதுக்கும் ஒரு 60 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அப்போ கர்நாடகாவுடைய எல்லையை தாண்டி தமிழ்நாட்டிற்கு இதிலிருந்து அதுக்கப்புறம் அது வேறு அணைகளுக்கு போக போகுது, மேட்டூருக்கு போக போகுது, அதுக்கப்புறம் கடலுக்கு தான் போக போகுது. இப்போ இதில் ஒரு அணை கட்டுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? ஏன் 2012 செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதையும் அன்றைய யூபி அரசாங்கம்லாம் கண்காணிப்பில் எடுத்துக்கிடல? இதில் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக இதை ஏன் முன்னெடுக்க தவறுது? இல்லை, முதல்ல பிரச்சனையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா, நம்ம காவேரி ட்ரிபியூனலுடைய அவார்டு படி தமிழகத்திற்கு அவர்கள் கொடுக்க வேண்டியது 177.5 TMC. ஆமாம், அது ஆரம்பத்தில் இருந்தது, அப்படியே குறைஞ்சி தான் 177 இன்னைக்கு இருக்கிறதே எடுத்துப்போம். ஆனால் நம்மளுடைய மேட்டூருடைய ஃபுல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 90 TMC தான். சரி, கிட்டத்தட்ட சரி பாதி தான். சரி, இப்போ மழை 3 மாதம் முழுக்க வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்படியே வச்சா கூட கடலுக்கு போகும். 3 மாதம் முழுக்க
பெஞ்சா. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போ புயல் வெள்ளம் அப்படின்னு இது வந்தால் தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 4 நாளில் மொத்தமாக பெஞ்சிக்கிட்டு ஒரு 2 பேட்சில் தான் வருது. கடந்த அதாவது இப்போ சென்ற மாதம் ஜூலை 8ஆம் தேதி ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி மேனிக்கு விடணும்னு சொல்லி காவிரி மேலாண்மை சொன்னப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க கர்நாடகா. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம அப்பீலுக்கு போன உடனே கொடுக்க ஆரம்பிக்கிறேன்னாங்க. அடுத்த 15 நாள்ல ரொம்பிடுச்சு. அதுக்கு அடுத்த கடந்த 10 நாள்ல கிட்டத்தட்ட 80 டிஎம்சி கடலுக்கு போயிட்டு. இந்த கடந்த 6 வருடங்கள்ல 2 வருடம் தவிர மீதி எல்லா வருடங்களும் கிட்டத்தட்ட 100 டிஎம்சி நம்ம கடலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இதை கர்நாடகா சுட்டி காட்டுகிறது. இதான் அங்க விஷயம். நீங்க கொடுத்ததை வீணடிக்கிறீங்கன்னு கர்நாடகா சுட்டி காட்டு. அப்ப வீணடிக்காம இருக்கிறதுக்கு தானே இந்த திட்டம். அதான் ராசி மணலில் 1960களில் திட்டம் போட்டப்ப அன்றைக்கு இருந்த டெக்னாலஜி படியாக அங்கிருக்கும் பாறைகள் டேம் தாங்காதுன்னு ஒரு ரூமர் கலப்பப்பட்டது. அதை செயல்படுத்தது காமராஜர் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமா அதை செஞ்சிருப்பாரு. ஆனால் அவர் மாற்றப்பட்டு பக்தவச்சலம் வந்தார். பிறகு திமுக ஆட்சி வந்தது. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மக்கள் நலத்தை பார்க்கவே இல்லை. இன்னும் அவர் சொன்ன அதாவது 6/3/70 எனக்கு ஹேமாவதி அணை கட்டுவதில் எந்த இதுவும் இல்லைன்னு இது சட்டசபை குறிப்பில் திரு முதலமைச்சர் கருணாநிதி பேசியிருக்கார். மீண்டும் 14/7/71 இன்னொரு முறை அணைகள் கட்டுவதில் எனக்கு ஹேமாவதி வாராவதி அணைகள் கட்டுவதில் எனக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு திரு மு கருணாநிதி சட்டசபை அவை குறிப்பில் இன்னைக்கும் இருக்கு. அதனால 1924 அக்ரிமெண்ட் ஹேமாவதி கபினி ஹேரங்கில 3ஐயும் கட்டிட்டாங்க. அவங்க கட்டிட்டாங்க. 70 டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா நமக்கு கட்ட முடியல. இல்ல 70 டிஎம்சிங்கிறதுல விட ஆக்சுவலா அவங்களுடைய மொத்த கெப்பாசிட்டியில கபினி தனியா இருக்குங்க. நீங்க வந்து ஊட்டியில இருந்து கூடலூர் தாண்டி மைசூர் போற வழியில வருது. அங்க வழிஞ்சா கீழே வந்துடும். ஹேமாவதியும் ஹேரங்கிலையும் வர்ற தண்ணி தான் கேஆர்எஸ்க்கு வருது. கேஆர்எஸ் உடைய கெப்பாசிட்டி 49 டிஎம்சி தான். ஸோ அவங்களால அதிகபட்சம் 50லேருந்து 60 டிஎம்சி தான் பிடிக்க முடியும். நான் ஒரு 10 டிஎம்சி கூட சொல்லிட்டேன்னு வைங்களேன். இல்ல 60 டிஎம்சிங்கிறது அவங்களுக்கு கிட்டத்தட்ட 270 டிஎம்சி அவார்டில் இருக்கு. ஆனால் அவங்களுக்கும் 70 டிஎம்சி தான் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ அதாவது நீங்க 120 அடி மொத்தமா மேட்டூர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதனுடைய உச்சம் கிட்டத்தட்ட ஒகேனக்கல் வரைக்குமே நிற்கும். அதை தாண்டி 20 to 32 கிலோமீட்டர்ல நம்ம மொத்த கொள்ளளவு 90 டிஎம்சி 120 அடி. சரி 90 டிஎம்சி இல்ல 122 வரைக்கும் போனா நம்ம 120 வச்சுக்கிடுங்க. 120 வச்சா 90 டிஎம்சி. அந்த 120 அடி வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒகேனக்கல் வரைக்கும் வரும். அங்க இருந்து 32 கிலோமீட்டர் போனீங்கன்னா நம்ம ராசி மணல் வருது. அங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனால் மேகதாது. இப்ப அங்க எப்படின்னா ஒரு ரோடு போட்டா இந்த இப்படி கோடு போட்ட மாதிரி போட்டா இந்த பக்கம் கர்நாடகாமா இந்த பக்கம் தமிழ்நாடுமா. இப்போ அந்த அவ்வளவு தண்ணியை வீணடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ராசி மணல் கட்டி நல்லது அப்படிங்கிறோம். இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு 30 கிலோமீட்டர் தாண்டி நாங்க மேகதாது, நம்ம மேகதாதுன்னு சொல்றோம். இல்ல மேகதாது ஆடு தாண்டாத அளவுக்கு வழின்னு ஒரு கல்ல இருந்து அந்த அர்த்தத்துல மேகதாதுங்கிறாங்க அவங்க. ஆடு தாண்டாத இந்த பாறையில இருந்து அந்த பாறை தாண்டற வழியில தண்ணி வரும். அதுக்காக அதனால அவ்வளவு இடப்பட்ட இடம் அந்த மாதிரி அதுக்காக அந்த அங்க கட்டுறேன்றாங்க. அங்க கட்டினால் 13 கிராமங்கள் மூழ்கும், மக்கள் வாழும் கிராமங்கள் மூழ்கும். கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர் ஃபாரஸ்ட் அடிபடும். அங்க எதிர்ப்பு இருக்கிறது. அங்க ட்ரைபல் கம்யூனிட்டில ஒரு 16 வில்லேஜ்ல பெரும் எதிர்ப்பு இருக்கிறது. 65 வில்லேஜ் அஃபெக்ட் ஆகும். அதுல 13 வில்லேஜ் மூழ்கியே இல்லாம போயிடும்னு சொல்லி எதிர்ப்பு வந்திருக்கு. வேற இங்க தண்ணி இப்ப போன மாதம் வந்தப்போ கூட 1.5 லட்சம் டிஎம்சி 1.5 லட்சம் கனஅடி தண்ணி வந்துச்சு. அப்படி வர்ற பகுதியில தான் நம்ம ராசி மணல் வருதுனால இங்கே பெருமளவுல பாதிப்பு இருக்காது. அந்த மாதிரி யானை வழிப்பாதம் 2 பக்கத்துலயும் வரும். ஆனால் அங்க அளவுக்கு இங்கே இருக்காது. இதை எல்லாம் சுட்டிக்காட்டி என் நண்பரிடம் சொல்ல நீங்கள் சொன்ன அந்த சமூக ஆர்வலர் திரு யானை ராஜேந்திரன் அவருக்கு இதை எனக்கு சில நாளைக்கு முன்னாடி நீங்க இங்க சொல்லி காட்டினீங்க. அதான் இதை அத்தனையும் டேட்டா எடுத்து கொடுத்து அவருடைய என்னுடைய பேர்ல போட முடியல, அவர் போட்டார். அவர் என்ன பண்ணார்னா தமிழக அரசு அன்றைக்கு இருந்த சென்ற ஆட்சியின் போது, அதுக்கப்புறம் கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை வாரியம் 3க்கும் லெட்டர் எழுதினாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் என்ன பதில் கொடுத்ததுன்னா மற்ற அந்த 2 ஸ்டேட்ஸும் ஒத்துக்கிட்டு வந்தால் நாங்கள் பண்ணுறோன்னாங்க. கர்நாடகத்திலேருந்து பதில் வரல. தமிழகத்தில் எங்கள்கிட்ட திட்டம் இல்லைன்னா அன்றைக்கி அந்த பதில் வந்துச்சு. உடனே உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்றம்
கொடுத்த தீர்ப்பு இதில் நிறைய நல்ல நன்மை இருப்பதனால் இதை 2 ஸ்டேட்டுகளும் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 2021 கொடுத்துட்டாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதாவது மார்ச் 2021 யானை ராஜேந்தர் 2022 கேட்கிறாரு. இல்ல ஆமா திருப்பி கேட்கிறாரா? அன்னைக்கு இறையன்பு தான் பதில் கொடுத்திருக்காரு. We have no idea. ஆமா அப்படியா? இப்ப பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் செல்வி ஜெயலலிதா, இவ்வளோ பேரும் 2012 காமராஜர் 62 இதெல்லாம் முன்னெடுத்திருக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு இது அரசியல் கேள்வி அல்ல, ஏன் திட்டம் இல்லை என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இது அரசியல் அல்ல, மக்களுக்கு தெரிவிக்கணும். இல்லை சார், திமுக என்றைக்குமே வருங்காலத்தை பற்றி யோசித்து திட்டம் போட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை நீங்கள் சொல்லுங்கள். முன்னாடி இருந்ததை தொடர்கிறதே தவிர இப்போ வீராணத்தை ஒழுங்காக இன்ஸ்டால் பண்ணதான பார்த்தா இருக்கட்டும், கண்ணன் கோட்டைன்னு சொல்லி அம்மா ஒரு இது இப்போ சென்னைக்கு ஒரு புதியதாக ஒரு ஏரியா இதில் ரெடி பண்ணாங்க. எதையாவது ஒரு பெரிய திட்டத்தை பண்ணியிருக்காங்களா? இன்னும் அவர்கள் காலத்தில் எதிர்த்த பசுமை மீன் 8 வழிச்சாலையாக இருக்கட்டும், இல்லாட்டி பரந்தூராக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டத்தையும் விரைவாக செயல்படுத்தும் வழி திமுக இல்லை. அதுவும் இன்றைய தலைமை இன்னும் அதில் ரொம்ப வருத்தம் தருமா தான் இருக்குது. இப்போ டேம் வேணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியே தமிழக திமுக இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கல. இதுதான் அங்கே பிரச்சனையே. அவங்க நாங்கள் மேகதாதுன்னா இல்லையா வேண்டாம் ராசிமணல். அதாவது மேகதாதுவை வைத்து அரசியல் பண்ணுறது என்னன்னா, தெருவில் அந்த கூத்தாடி பாம்பு கீரியை வச்சுக்கிற மாதிரி இதை நாங்கள் மேகதாதுங்கிறோம், கட்டக்கூடாதுன்னு சண்டை போடுறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக தமிழகம் ராசி மணல் கட்டிட்டு அதில் ஒரே ஒரு ஹிச்சையும் நான் சொல்லிடுறேன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பெங்களூருக்கு எனக்கு குடிநீர் தண்ணி கொடுங்கன்றாங்க. இப்போ அதுக்கு 5லிருந்து 6 டிஎம்சி வரும். இப்போ ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம தெலுங்கு கங்கைன்னு சொல்லி எம்ஜிஆர் கொடுத்தப்ப அங்கேருந்து அவங்க தண்ணியை இதில் கிரவுண்டில் கொண்டு வரப்போ கிட்டத்தட்ட 200 டிஎம்சி தண்ணியை இது கண்டலேருக்கு வந்ததுன்னா நமக்கு 12 டிஎம்சி தான் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி கிரவுண்டில் அனுப்பிச்சா எக்கச்சக்கமாக வேஸ்ட் ஆகிடும். அதனால வீராணம் மாதிரி பைப் லைனை போட்டால் ராசிமணல்லேருந்து நம்ம 6 டிஎம்சியும் கொடுக்குறோம். அதில் குறைஞ்சபட்சம் 500லேருந்து 700 மெகாவாட் கரண்ட் தயாரிக்க முடியும். இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சிறிய அளவில் போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த வழிகாட்டல் எங்களுக்கு கிடைத்தது தீர்ப்பு. இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நம்ம 2வது அமர்வுக்கு போக முன்னாடி ஒகேனக்கல் வரும்போது தமிழக எல்லையில் வந்துடுது, அப்படி தானே? அதுக்கு முன்னாடியே வந்துடும். மேகதாட்டுங்கிறது இந்த ஆடு குறிக்கிற இந்த இது அதற்கு முன்னாடி இருக்கிறது, அது கர்நாடகாவுடைய இதில் வந்துடுது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் இது வருது, ராசிமணல் வருது. இதாக தமிழகத்தினுடைய பகுதியாக இருந்துருது. சரி, இப்போ அங்கிருந்து வருகிற நீர் மேகதாட்டு வழியா வந்தாலோ அல்லது ஒகேனக்கல் வந்தாலோ மேட்டூருக்கு வந்தாலோ அவங்களுக்கு ஒன்றும் தடப்பட போறது இல்லை. இப்போ அவங்க ஏன் அமைதியா இருக்கு? எதுக்கு அனுமதி கொடுப்பதற்கு ஒரு மாறுபட்ட கருத்து வருது. அவங்க வரக்கூடிய தண்ணி அடிக்கல, குடகுல இருந்து கர்நாடகா வந்து தான் இங்க கடைசியா வரப்போகுது. நமக்கு தான் வரும். சரி, இதுக்கு ஏன் கர்நாடகா ரிலுக்டன்ஸ்? இல்ல, தமிழகம் கோரிக்கையே வைக்கல சார். ராசிமணல் கட்டுவோம் என்பதை அபிஷியலாக இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைக்கவில்லை. இன்றைக்கு வரைக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனால் குடகிலிருந்து வராமல் உங்களுக்கு தொட்டல்லா காட்டாறுன்னு 2 ஆறுகள் வேற அந்த இதுவும் வருது. அந்த ஆறுகள் தண்ணியை ராசிமணல்ல கட்டினா இன்னும் சேமிக்கலாம். அதாவது சென்ற ஆண்டு தண்ணி விடுங்கன்னு சொல்லி சொன்னப்ப அவங்க விடல. ஆனாலும் உங்களுக்கு கபினியிலிருந்து வர்றதும் இந்த தொட்டல்லா காட்டாறுல வர தண்ணியும் தான் வந்துச்சு. அதுதான் ஓரளவுக்கு நமக்கு சென்ற வருடத்தை காப்பாத்துச்சு. இது அதுக்கு இந்த தொட்டல்லாவை சேமிக்கிறதுக்காகட்டும் இந்த இதாகட்டும் இத்தோட கிருஷ்ணகிரி டேமையும் சேர்த்து இணைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஐ மீன் காவிரி டெல்டாக்கு இந்த பிரச்சனையே இல்லாம போகும். இன்னும் சொல்ல போனால் கர்நாடகா மிகப்பெரிய அராஜகம் செய்கிறது. உங்களுக்கு காவேரிக்கு இன்னும் அதிகம் தண்ணி வருது. அத இன்னொன்னு சொல்லுவோம், கர்நாடகா மிகப்பெரிய அராஜகம் செய்கிறது. அது கர்நாடகாண்டா ஒரு கல் இல்லை. கர்நாடகா பேசும். கர்நாடகா ஆட்சியில் இருக்க பிஜேபியும் பேசுது, கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸும் அராஜகம் பண்ணுது. ரெண்டும் தான். கர்நாடகா அக்ரிணை பொருள் அல்ல, கர்நாடகா வாழக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அவர்கள் கர்நாடகா பெரும் அவர் அராஜகம் செல்கிறது. ஒரே நிமிஷம், கேரளாவிலும் கர்நாடகத்திலும் மேற்கு நோக்கி கடலுக்கு வருடம் 200லேருந்து 300 டிஎம்சி தண்ணி வேஸ்ட் பண்றாங்க. அதுல மங்களூர்ல இருக்கிற நேத்ராவதி ஆற்றையும் இதையும் ஹேமாவதியும் இணைத்து அதை பெங்களூருக்கு கொடுக்கறதுக்கான திட்டம் செயல்படுத்தி கொண்டு அதுல முதல் பாகத்தையும் முடிச்சாச்சு. ஸோ காவிரி பெங்களூர் தண்ணிங்கிறது கூட அங்க முக்கியம் இல்லை. அதனால அதையும் கொடுக்கிறோம்னு சொல்லி இந்த ஸ்கீமை போட்டுட்டா இதை எதிர்க்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் தமிழக திமுக இன்று வரை இதை தொடல. தேவப்பிரியன் சார் கொஞ்சம் நிறைய டைம் கொடுத்தா நிறைய விளக்கமா பேசிட்டார். நீங்க ஒரு பொறியாளர்,
உங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் நான் கேட்க முடியாது, நீங்களே சொல்லுங்கள், நான் அதுலேருந்து கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆற்றுல தண்ணி வீணாக போயிட்டுருக்குதுன்னு சொல்கிறதே முதல்ல தவறு. ஏன்னா டோட்டலாக 1990லேருந்து 2022 வரையில் மொத்தமாக கீழணைக்கு கீழே கொள்ளிடத்தில் இருக்கிற குறுக்க இருக்கிற கீழணைக்கு கீழே லோயர் அணைக்கட்டுக்கு கீழே வெளியில் போன தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அந்த மொத்தத்தையும் கூட்டி அந்த 32 வருஷத்தால் வகுத்தாலே 62 டிஎம்சி ஆவரேஜாக 62 டிஎம்சி. அது ஒரு வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கு, ஒரு வருஷத்தில் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் மேக்ஸிமம் போனது 2022 490 டிஎம்சி. கிட்டத்தட்ட நம்முடைய மேட்டூருடைய கெப்பாசிட்டி போல் 5 மடங்கு 6 மடங்கு, கிட்டத்தட்ட 6 மடங்கு. எத்தனை மடங்கு பாருங்க. ஆமாம், அதே மாதிரி ஆமாம், ஆரம்போது 54 2022. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2005 பார்த்தீங்கன்னா 350 டிஎம்சி வெளியில் போயிருக்கு. அடே பாவியில். ஸோ பார்த்தீங்கன்னா 93ல் 103, 97 59, 98ல் 51, நான் அந்த 50க்கு மேலே இருக்கிறத மட்டும் கணக்கெடுத்தேன். கீழே உள்ள 2000ல் 55, 2005ல் 349, 2007ல் 100, 2008ல் 114, 2018ல் 141, 2021ல் 97, 2022ல் 490. இந்த மொத்தத்தையும் கூட்டி 33 ஆண்டுகளால் வகுத்தாலே ஒரு 62 டிஎம்சி ஆவரேஜாக வெளியில் போயிருக்கு. இதுக்காக தான் நம்ம என்ன கேட்குறோம், இந்த தண்ணியை ஏன் மேட்டூரில் நம்மளால் பிடிச்சி வைக்க முடியாமல் வெளியில் வெளியே போகுது. இப்போது மேட்டூருக்கு மேலே நாம் ஒரு பேலன்சிங் ரிசர்வாயர் கட்டணும் அப்படிங்கிறத பல அரங்குகளை நான் இதுவரையில் பேசியிருக்கேன். அதுக்கும் தமிழக அரசு எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. அந்த பேலன்சிங் ரிசர்வாயரை ராசிமணலில் கட்டணுங்கிறது தான் எல்லாருடைய கருத்தும். இந்த கருத்தை அரசாங்கம் சொல்லவில்லையே ஒழிய பிஆர் பாண்டியன் போன்றவர்கள்லாம் பலமுறை பேசியிருக்காங்க, நானும் பேசியிருக்கேன். டெல்டா விவசாய குழுக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். திமுக அரசு சொல்லல, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு அரசாங்கம் சொல்றதுல நியாயமே இல்லை. ஏன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிஆர் பாண்டியன் சொல்றாரு, நான் சொல்றேன், நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் சொல்றாரு. அப்ப எனக்கு தெரியவே இல்லைன்னு ஒரு அரசாங்கம் இவ்வளவு ஒரு கேப்சர் ஏரியா, வடிகால் ஏரியா, சேர்ப்பு ஏரியா தெரியலன்னா அரசாங்கம் அன்ஃபிட் ஃபார் த ரூல். அது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா we are always very poor in documentation. எப்பவுமே இந்த ஆவணங்களை வச்சுக்கிறதுல நம்மளோட மோசம் யாரும் கிடையாது. ஒன்றும் இல்லையோ? இல்லை, அதுதான் உண்மை. எங்கே போச்சு? இப்போ நீங்கள் பிடபிள்யூடியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு டபிள்யூஆர்டியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு காமராஜர் காலத்தில் ஆய்வு பண்ணப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் போய் தேடுவாங்க ரெக்கார்டை. அப்போ தான் போய் தேடி பிடிச்சி ஏதாவது கிடைச்சதுன்னா, இல்லை ஏதோ ரெக்கார்டு கிடைக்கலன்னுவாங்க, கிடைச்சதுன்னா ஆமாம் அப்படி ஒரு ஆய்வு பண்ணியிருக்கு அப்படின்னுவாங்க. அவங்க சொன்னால் தான் அரசாங்கத்துக்கு தெரியும். உங்களுக்கு அந்த பொறியியலாக இருக்கும்போது கிடைத்த ஒரு அனுபவத்தை சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு பொறியியலராக கடந்த. ஆமாம், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். வெரி புவர் டாக்குமெண்டேஷன்னாலே ரொம்ப மோசமான ஸ்டேட்டுன்னு நாம் தான் சொல்லணும். மற்றவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. நாமே எப்படி இருக்கிறோம்னா மற்றவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளில் ஜனவரி பிப்ரவரிலே தண்ணி வந்துருக்கு சார். 2002 பிப்ரவரியில் 42 டிஎம்சி. அது ஒரு அப்நார்மல்சி. ஆமாம், 2000 தை மாதத்துக்கு அப்புறம். ஆமாம், 2021 88 டிஎம்சி, 2022 105 டிஎம்சி. இப்படியெல்லாம் இருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பீரியடில் வர தண்ணியை நாம் ஜனவரியில் ஏற்கனவே ஒரு 10 டிஎம்சி 15 டிஎம்சி தான் காலியாக இருக்கும். அப்போ நாம் அதில் சேர்த்து வைக்கவும் முடியாது. அந்த தண்ணி பூரா வெளியில் போகிறதுனால தான் போகும் இந்த நிலைமை. ஜனவரிலன்னா நல்ல மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கும்ல. ஆமாம், டிசம்பரில் வரைக்கும் மழை பெய்யுமே. ஆமாம், ஜனவரியில் நம்ம எப்படி சேர்க்க முடியாது. இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை. ரைட்டு. இப்போ இதில் ராசிமணல்ல மேகடாட்டுக்கும் ஒகேனக்கலுக்கும் இடையில ராசிமணல்ல ஒரு அணையை கட்டினா கரெக்ட் 100 டிஎம்சின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம மேட்டூர் அணையினுடைய உயரமே 120 அடி வச்சோம்னா இது 100 வரைக்கும் சொல்றாங்க. ஒரு 60 70 80 அப்படி வரும். ஆமாம், ஏன்னா 100ன்றது சரியா 120 அடி வச்சோம்னாக்கா ஒரு 60 டிஎம்சி வச்சுக்கலாம். 60 டிஎம்சி அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, ஒரு பக்கம் கர்நாடகம், ஒரு பக்கம் தமிழ்நாடு. இந்த ரெண்டு பகுதியிலையும் வனத்தில் உள்ள பகுதிகள் ஒரு சிலது முழுகத்தான் செய்யும். வனத்தில் மூழ்கும். ஆனா இவங்க ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாமா? ரெண்டு பேரும் வரலாம்ல. ஐயா, நான் சந்தேகம் என்னன்னா கர்நாடகாவுக்கு போற தண்ணீர் இங்க அடைக்கல. இல்ல,
வெளியே போற கடலுக்கு போறது தான் அடிக்கிறோம். அதுல 10 டிஎம்சி அவங்க கொடுக்கலாம். இப்போ இதில் என்னன்னா நாம என்ன பண்ணணும், மேட்டூர் நிறையிற வரையில நம்ம பேலன்சிங் ரிசர்வாயர்ல தண்ணியை தேக்கக்கூடாது. கண்டிப்பா மேட்டூர் நிறைஞ்ச உடனே பேலன்சிங் ரிசர்வாயர்ல தண்ணியை ஃபுல்லா பிடிச்சிக்கிடலாம். பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து பவர் ஜெனரேட் பண்ற போது அவங்களுக்கும் கூட கொஞ்சம் கொடுக்கலாம். அதுல ஒன்றும் நம்ம எல்லாமே தேசியம் தானே, எல்லாமே ஒரே மக்கள் தானே, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அவங்க குடித்த நீருக்குன்றது ஐயா சொன்ன மாதிரி அவங்க நிறைய அவங்களுக்கு எக்கச்சக்கமா ரிசோர்சஸ் இருக்கு. அதனால அவங்க இதை தான் நம்பி பெங்களூர் டவுன் இருக்கானா, பெங்களூர் சிட்டி இருக்கானா இல்ல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எதையும் நிறைவேற்றல, ஆல்டர்னேட் திட்டங்களும் இருக்கு. சில டைம்ல பஞ்சபாதங்கள் வரும்போது கை கொடுக்கும். எடுக்கும் ட்ரவுட் சிச்சுவேஷன் அங்க நிலத்தடி நீர் மிஞ்சி போனா ஒரு 5 ல இருந்து 8 டிஎம்சி எடுப்பாங்க ட்ரிங்கிங் வாட்டருக்கு. எடுக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலாம். 60 இருக்கும்போது நம்ம தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி பவர் ஜெனரேஷன் நம்ம அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா இந்த ராசி மணலுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறார் பிஆர் பாண்டியன், அங்கே போய் விவசாயிகளோட ஆலோசனை பண்ணி அந்த விவசாயிகளை கூட்டிகிட்டு வந்து டெல்டாவை காமிச்சு டெல்டாவில் இந்த மறுபடியும் ராசி மணலுக்கு போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது மட்டும் இந்த விவசாயிகளுக்கு இடையிலே ஒரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சேன்னா. ஆனால் இங்கே தமிழ் தேசியவாதியாக வந்த ஒரு மணியரசன் சொல்கிறாரு, விஷயம் தெரியாமல் ராசி மணலில் அணைகட்ட கேட்காதீங்க ஐயா, தப்பித்தவரை கெட்டிட்டா அவன் மேகத்தாட்டில் அடைச்சி போடுவான், உங்களுக்கு ஒன்றும் வராதுங்கிறார். இது என்னையா கருத்து? எப்படி மேகதாட்டில் அணைக்க முடியும்? அதாவது ராசி மணல் கட்டுறது வந்து நோ மேகடாட், மேகடாட்டில் கிடையாதுன்னு அர்த்தம். மேகடாட்டுக்கு பதில் தானே. மேகடாட்டில் ஒரு அணை கட்ட முடியாது. கரெக்ட். அவர் என்ன சொல்றாரு, ஒட்டுமொத்த காவேரியிலேருந்தே காலி பண்ணிடுவோங்கிறார். இல்ல இல்ல இல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு பைத்தியகாரமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 2007 வேர்டிக்ட் ஹேட் பின் இஷ்யூட். இது நாம் ஒரு சாவரினிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெகிரேட் கண்ட்ரி. அப்போ இருக்கக்கூடிய வளங்கள் அனைவருக்கும் பிரித்து கொடுக்கப்படும். 2007 கிளியராக வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய அம்மையார் வந்து கெசட்டில் 2013 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தும் கெசட்டில் ஏற்றலை. அம்மையார் மத்தியிலையும் மாநிலத்திலையும் திமுக 2011 இருந்தது. அம்மையார் வந்து வழக்கு போட்ட பிறகு 2013 அது கெசட் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 16/5/2007 தான் வேர்டிக்ட் இஷ்யூ பண்ணது. 16/2/2010 கன்ஃபார்ம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் வந்து அமைதியா 2 பேர் இருக்கணும், இருக்கிற வளத்தை பிரிச்சுக்கிடணும். ஆனா இன்னைக்கும் திறந்து விட மாட்டேன்னு சொல்றது, குமாரசாமி சொல்றது, இது ஒரு மாக் டெமோக்ரஸி. ஆமா, அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த காவேரி அப்படின்னு ஒரு இஷ்யூ வரும்போது கர்நாடகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்னாயிடுறாங்க. இந்த உதிரி கட்சிகள் இருக்குல்ல, நேத்து வாட்டாள் நாகராஜன் எல்லாரும் ரோட்ல ஏயா படுத்து கிடக்கான்னு கேட்டா ஒசூரை எனக்கு கொடுன்னு கேட்குற கணக்கு. இது மாதிரி இவங்க எல்லாரும் ஒன்றாயிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த காவேரிக்காக ஒரு கூட்டம் போட்டால் கூட ஒரு குழு அமைச்சு எல்லாரும் வாங்க பேசலான்னா கூட போடுறாங்க, எல்லாரையும் கூப்பிட்றது இல்லை. இங்கே பெரும்பாலான கட்சிகள் அவங்க கூப்பிட்டாலும் வர்றதில்லை. அதே மாதிரி விவசாயிகளும் சரி, எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து வர்றதில்லை. இதை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இது பாருங்க, அவர் பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறாரா. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் நம்ம கெடுக்குது. இன்டர்நெட்ல போய் பாத்தீங்கன்னா ஊட்டி பக்கத்துல மோயார் இருக்கு, மோயார்ல இருந்து பைக்காரா வரும், அங்க ஒரு டேம் கட்டிட்டா கர்நாடகாவுக்கு தண்ணி போகாதுன்றாங்க. அவங்களுக்கு காவேரியை பத்தி எதுவும் தெரியாமல் நீங்கள் சொன்ன தமிழ் தேசியக்காரர்கள் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி செய்திகளை எதையாவது படிச்சுட்டு அடிக்க வேண்டியது இது பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை. இங்க இருக்கிற அரசாங்கம் மறுபடியும் திருப்பி பதிவு செய்யற தமிழ் மக்களுக்கு யானை ராஜேந்திரன் போட்டு கேட்கும் போது உச்ச நீதிமன்றம் 2 மாநிலங்களும் இதை பார்க்கணும்னு தீர்ப்பு கொடுத்தாச்சு. எங்களுக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லை என்று 2000 உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நம்முடைய என்னது விளம்பர அரசினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு சொல்கிறது, எங்களுக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லையே அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். திரு பொன் வில்சன் சார், நம்ம இவ்வளவு நேரம் ஒரு 33 நிமிடமாக பல்வேறு பிரச்சனைகளை பேசியிருக்கிறோம். இந்த விவகாரத்தை குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் தெளிவாக. இல்லை, இது 3 விஷயம் தான் நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திமுக காவிரி பிரச்சனையில தொடர்ந்து என்ன செய்தாங்க அப்படின்றது. அப்புறம் இந்த நேரத்துல நம்மளுக்கு ராசி மணல் அணை எதற்காக தேவை என்பது அவசியமா என்பது. மூன்றாவது என்னன்னா, இந்த ராசி மணல் அணையில வந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த 3 விஷயம். முதல் விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1924 வந்து மைசூர்
சமஸ்தானத்திற்கும் சென்னை மாகாணத்துக்கும் ஒரு ஒப்பந்தம், 50 ஆண்டுகால ஒப்பந்தம். 50 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை காவிரி ஒப்பந்தத்தை பரிசீலனை செய்து நீடிக்கிறதோ என்னமோ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றது 1974 நம்ம பண்ணியிருக்கணும். அந்த நேரத்துல வந்து அந்த காலகட்டத்துல திமுக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருந்தார். 71 என்ன செய்யறாங்கன்னா, விவசாயிகள், தஞ்சை விவசாயிகள் கூட சேர்ந்து, திரு ராமசாமி அவர்கள் கூட சேர்ந்து அவர்கள் வந்து வழக்கு போடுறாங்க. என்னன்னா, காவிரி நடுவர் மன்றம் அமைக்கணும், ஏன்னா இதை வந்து ரெவியூ பண்ண கர்நாடகா ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால நடுவர் மன்றம் அமைக்கணும்னு ஒரு வழக்கு போடுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னையும் அந்த வழக்குல இணைச்சிக்குது, கலைஞர் இணைச்சிக்குது. ஆனால் அதற்கு பிறகு 71 என்ன ஆகுது அப்படின்னா, திரு இந்திரா காந்தி அவர்கள் கர்நாடகால சிண்டிகேட், காமராஜர் கூட இருக்கிற நிஜலிங்கப்பா இந்திரா காந்திக்கு எதிரானவர், அந்த நிஜலிங்கப்பா அங்க தோக்கணும். அதே நேரத்துல நம்ம இந்திரா காந்தியின் விசுவாசியாக இருக்கிற தேவராஜ் அரசு ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் கருணாநிதி கிட்ட சொல்றாங்க, அந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க, இதற்கு பிறகு நம்ம பேசிக்கலாம். மத்தியில நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெகஜீவன் ராம் அப்புறம் தேவராஜ் அரசு ஜெயிச்சு வந்தாருன்னா நம்ம 3 பேரும் உட்கார்ந்து பேசிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வழக்கை வாபஸ் பெறுகிறார். வழக்கை வாபஸ் பெற்ற பிறகு தேவராஜ் அரசு, ஜெகஜீவன் ராம் அப்புறம் நம்ம கலைஞர் கருணாநிதி 3 பேரும் பேச்சுவார்த்தையில தோல்வி. அதனால அதுக்கப்புறம் அது நிறைவேறவில்லை. 1986 முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விவசாயிகள் கூட சேர்ந்து வழக்கு போடுறாரு, காவிரி நடுவர் மன்றம் ட்ரிபியூனல் அமைக்கணும் அப்படின்னு. 86 வழக்கு முதல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அந்த வழக்கு போடுறாரு. போட்ட பிறகு 1990 உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து தீர்ப்பு கொடுக்குது. என்னன்னா, 1 மாசத்துக்குள்ள அமைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு டெட்லைனோட கொடுக்குறாங்க. அதற்காகத்தான் விபி சிங் அந்த நடுவர் மன்றத்தை அமைச்சார். நடுவர் மன்றம் அமைக்க பிறகு 93 இடைக்கால தீர்ப்பு வருகிறது. இடைக்கால தீர்ப்பு வந்த உடனே அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கிறாங்க. 205 டிஎம்சி தண்ணீர். உடனே ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சர் என்ற பதவியை கூட பார்க்காம மெரினா கடற்கரையில போய் 84 மணி நேரம் உண்ணாவிரதம் உட்கார்றாங்க ஒரு முதலமைச்சர். காவிரியில அந்த இடைக்கால தீர்ப்பின் பிரகாரம் கர்நாடகா தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று உண்ணாவிரதம் உட்கார்ந்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த நேரத்துல தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மீண்டும் 2007 நடுவர் மன்றத்தில் இறுதி தீர்ப்பு வருகிறது. 2007 இறுதி தீர்ப்பு வரும்போது இங்க நம்ம கலைஞர் கருணாநிதி ஆட்சி, மத்தியிலும் கருணாநிதி ஆட்சி, அதுதான் புரிஞ்சுக்கணும். மைனாரிட்டி காங்கிரஸ் கூட கருணாநிதி ஆட்சி, திமுகவின் ஆட்சி. திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த இறுதி தீர்ப்பை அரசாணையில வெளியிடணும், கெசட்ல வெளியிடணும் அப்படின்றது உடனடியாக செய்திருக்கணும். ஆனா இவர்கள் 6 ஆண்டுகளாக தாமதப்படுத்த போதும் அங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்த ஜெயலலிதா அம்மா மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்காங்க. மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்கு, இந்த அரசுகள்ல வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. 6 ஆண்டுகள் கட்சி 2013 வந்து உச்ச நீதிமன்றம் அப்போ வந்து முகுல் ரோத்தகி, அப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஆட்சியோட மன்மோகன் சிங் ஆட்சி, திமுக ஆட்சி, கலைஞர் கருணாநிதி ஆட்சி, அட்வொகேட் ஜெனரல் என்ன கேட்கிறாருன்னா 3 வாரம் டைம் கேட்கிறாரு அந்த நேரத்துல. எதற்காகனா அரசாணை அரசியல்ல வெளியிருக்கு. ஆனா என்ன செய்யறாருன்னா அந்த நீதிபதி என்ன செய்யறாருன்னா 3 வாரம் டைம் கிடையாது, 3 நாள் தான் உங்களுக்கு டைம், உடனடியாக அரசியல்ல வெளியிடணும். அப்பதான் வேற வழி இல்லாம 2017 அரசுகள்ல 2013 வெளியிடப்படுகிறது மன்மோகன் சிங் அரசாங்கம். அப்போ ஒவ்வொரு முறையும் அதிமுக இதற்காக காம்ப்ரமைஸே பண்ணாம போராடின கட்சி அதிமுக. ஆனா எல்லா விஷயத்திலும் பின்வாங்கின கட்சி வந்து திமுக. அப்போ வந்து 205 டிஎம்சி வந்து 192 டிஎம்சியா குறைஞ்சது. அதற்கு பிறகு அப்பீல்ல போகும்போது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல 2018 177 டிஎம்சியா குறைஞ்சது. அதை கூட என்னன்னா காவிரி ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கும்போது கடைசி டெட்லைன் திருப்பி உச்ச நீதிமன்றம் ஆணை கொடுத்த பிறகுதான் நம்ம பிஜேபி அரசாங்கம் 2019 காவிரி நடுவர் ஆணையம் அமைக்குது. இப்போ என்னன்னா இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து திமுக வந்து துரோகம் செய்தது அப்படின்றது நம்மளுக்கு உள்ளங்கை வெள்ளிக்கறியாக தெரியும், அவ்வளவுதான். ஆனா இப்ப என்னன்னா நம்மளுக்கு எதுக்காக இந்த ராசி மணல் அமைக்கணும் அப்படின்னா இது காமராஜரின் கனவு திட்டம். 1961 காமராஜர் அங்க அடிக்கல் நடத்தினாரு, பூர்வாங்க பணிகள்லாம் நடைபெற்றது, ஏதோ ஒரு காரணத்திற்காக தடைப்பட்டது. ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 80களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பினார். இந்த மாதிரி ராசி மணல் அணையை கட்டணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி இருந்தார். அதே மாதிரி 2018 முன்னெடுத்தவங்க ஜெயலலிதா. ஆனா எதற்காக நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு மேகதாட்டுல அணை கட்டணும் அப்படின்னு சொல்றீங்க, அது வந்து ஆடு தாண்டுற இடம் 12 மீட்டர் தூரத்துல தான், நடுவில் இடைப்பட்ட இடம் வந்து 12 மீட்டர் அகலம் தான் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு ஆடு தாண்டுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால அந்த இடத்துல அணை கட்டணும்னு கர்நாடகா விரும்புவது எதுக்காகனா, உபரி நீரை கூட தமிழ்நாட்டிற்கு கொடுக்க கூடாது, அவர்கள் போடுற வஞ்சகமான திட்டம்.
இப்போ என்னன்னா இதற்காகத்தான் நம்ம விவசாயிகள் முன்னெடுக்கிறாங்க. என்னன்னா ராசி மணல் அனல் திட்டம் எதற்காக சொல்றோம்னா, ஒரு நதி ஒரு ஆறு 2 மாநிலங்களுக்கு இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா அந்த நதி இருக்கிற இடம் வந்து ஒரு மாநிலத்திற்கு தான் இருக்கும், இன்னொரு மாநிலம் வாங்க முடியாது. இப்ப கொடகு மலை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது, அங்க உற்பத்தி ஆகிற ஆறு அது கர்நாடக இடத்துல இருக்குது, அந்த இடத்த நம்ம வாங்க முடியாது. ஆனால் தண்ணீரை சேமிக்கிற இடம் 2 மாநிலங்களுக்கும் உரிமை உள்ள இடமாக இருந்தால் அது மிகப்பெரிய வசதி, பிரச்சனையே வராது. இப்ப 2 மாநிலத்திற்கு கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் உரிமை உள்ள இடம் தான் ஒகேனக்கலுக்கும் பிலகுண்டலு என்ட்ரன்ஸ்ல இருக்கிற இடம். அந்த இடத்துல இருந்தா இடதுகரை வந்து நம்முடைய கிருஷ்ணகிரி வனப்பகுதி தமிழ்நாட்டுக்கு சொந்தம், வலது பகுதி வந்து கர்நாடகாவுக்கு சொந்தம். அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் சொந்தம் உள்ள இடத்துல நீர் இருந்தா காவிரியில இருந்து அங்க தண்ணியை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. சரி, KRS மணல் மட்டும்தான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி மீதி ஹேமாவதி, ஹாரங்கி, சொர்ணாவதி, கபினி அத்தனை அணையும் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் அங்க கட்டப்பட்டது. கண்டிப்பாக நீங்க இந்த ராசி மணல் அணைக்கு அனுப்ப முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் 2 பேரும் பங்கு போட்டு நிச்சயமாக புனல் மின் திட்டம் மின்சார உற்பத்தியும் 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். குடிநீரா கொடுக்கலாம் நம்ம பெங்களூருக்கு, தமிழ்நாட்டுக்கும் அந்த உபரி நீரை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது 2 பேருக்கும் உரிமை இருக்கிற ஒரு இடமாக இருந்திருக்கும் போது நமக்கு வந்து 2 பேருக்கும் பயன் இருக்கும். அந்த தண்ணீரை வந்து கொடுக்க மாட்டேன்னு மறுக்க முடியாது. அப்போ இது ஒரு புரட்சிகரமான திட்டம். இந்த திட்டத்துல வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றினா கர்நாடகாவுக்கு நம்மளுக்கும் பிரச்சனை வராத ஒரு சூழ்நிலை வந்துடும். முக்கியமா நல்ல ஒரு தெளிவான விஷயத்த சொல்லியிருக்கேன். நான் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் வர்றேன். தேவப்பிரியன் ரொம்ப தெளிவான கருத்து சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் பண்ணிச்சுங்கிறத சொன்னார். டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டம் என்று சொன்னார். பெருந்தலைவர் காமராசருடைய விவகாரம். இப்போது நீங்கள் உங்களுடைய 2ஆம் தரப்பு கருத்து. இல்லை, அதுதான் இப்போ ஆக்சுவலாக இன்னும் சொல்ல போனால் இந்த கடந்த தேர்தலின் போது இந்த திட்டத்தை மேகதாதுவை கட்டியே தீருவேன் என்று சொல்லுகிற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த DK சிவகுமாருக்காக இங்கிருந்து தமிழக கூட்டணி கட்சிகள் போய் அங்கு பிரச்சாரம் செய்தது. அங்கே போய் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை கேட்டால் தமிழக கட்சி வந்து நாங்கள் கூடாதுன்னு சொல்லுவோம், அங்கே இருக்கிறவங்க வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு அதுக்கு மாற்றாகத்தான் ராசி மணல் கட்டணும்னு சொல்லணும். இதுவரை திமுக ராசி மணலை பற்றி சொல்லலை. நீங்களே அஃபிஷியலாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறமா எங்கள்கிட்ட அந்த பிளான் இல்லைன்னு கடிதம் கொடுத்துட்டாங்க. 18க்கு அப்புறமே கிளியர் இல்லை. இதில் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். அதாவது 4 மாநிலங்கள் சேர்ந்திருக்கு, தமிழகமும் கர்நாடகமும் மெயின். இதற்கு அடுத்தது கேரளத்துக்கும் போகுது, இது காரைக்கால் வழியாக பாண்டிச்சேரியும் போகுது. 4 பேரும் ஒப்புதல் கொடுத்தால்தான் எந்த திட்டமும் செய்ய. நீங்க இப்ப மேகதாட்டு சொல்றீங்க, மேகதாதுவாக இப்ப ரொம்ப ஃபோர்ஸா அதை தான் கட்டணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, மேகதாதுவாக இருந்தாலும் ராசிமணல் எந்த ஒரு பெரிய திட்டமாக சுற்றுச்சூழல் இது வேணும், வனத்துறை திறந்து வாங்கணும். அவை எதுவும் எளிது கிடையாது. அதுல மேகதாதுல மிக அதிகமான பாதிப்பு இருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக 4 மாநிலங்களும் கிளியரன்ஸ் கொடுக்கணும். கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மேகதாதுக்கு NOC கொடுத்தாய்விட்டது. அதை பற்றி பேசலை. இன்னொன்று இந்த இடத்துல நான் இதையும் சொல்லிடுறேன். முல்லை பெரியாறு 152 அடியில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 142 தான் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இப்போ அதை இடிச்சிட்டு புதுசாக அணை கட்டுவேன்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கும் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன அங்கே ஒரு இது பூகம்பம் வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு குடிநீர் தருகிற சிறுவாணியில் இப்போ 5 அடி குறைச்சி தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழகத்துக்கு குடிநீர் கோவைக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு அணைகள்லாம் எப்பயுமே இப்படித்தான் போகும். ஸோ சிறுவாணி அணையில் முழுதாக ஸ்டோர் பண்ணல, முல்லை பெரியாரில் கட்ட விடல. கேரளத்தில் அச்சன்கோயில், பம்பாறு இதை 2ஐயும் இணைத்தால் உங்களுக்கு குண்டாரோடு சேர்த்தால் திருநெல்வேலி வரைக்கும் தண்ணி கஷ்டமே வராது அப்படின்னு இருக்கிற திட்டத்துக்கு கேரளா ஒத்துக்கல. நாங்க சிலந்தி அணை வந்து சிக்கலாகி போச்சு, திருப்பூர்ல இதாகுது, முல்லை பெரியாருக்கு பிரச்சனை. அப்புறமா ஆந்திரா கவர்மெண்ட் உள்ள டேம கட்டிட்டு இருக்காங்க, சின்ன 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 அணைக்கட்டுகளை. கிருஷ்ணகிரி அணையில மேல இருக்கிற இது உடைஞ்சு போச்சு, ஷட்டர். ஒரிஜினல் ஹைட்டு 64 அடி. சென்ற கவர்மெண்ட் ஆரம்பிச்சு இந்த கவர்மெண்ட் வந்து முடிச்சதுக்கு இப்போ 54 அடியாக ஹைட்டு குறைஞ்சி போச்சு. அப்படின்னால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறையுது. உங்களுக்கு கிருஷ்ணகிரி அணையிலிருந்து சாத்தனூர் வரை திருவண்ணாமலை வரைக்கும் தண்ணி வரும். இப்போ ராசிமணலை கட்டி மேட்டூர், ராசிமணல், கிருஷ்ணகிரி, இது சாத்தனூர் கட்டினால் கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு பிரச்சனை வராது. அதோடு அதே மாதிரி அந்த குண்டார் வைப்பார் இது பண்ணோம்னா எந்த ராசிமணல் போட்டாச்சுன்னா தமிழகத்துக்கு நீர் பிரச்சனையே வராது. இதை உடனடியாக திமுக எடுத்துக்கணும். உச்சநீதிமன்றத்தின் திமுக எடுத்துக்கிடணும். மத்திய அரசும் ஆவணம் செய்யணும்.
எல்லாருக்கும் NOC கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான சார், விவகாரம். மத்திய அரசு மிக தெளிவாக தமிழகம் எதை கேட்குமோ நாங்க அது பிரகாரம் செய்வோம்னு ஏற்கனவே செய்வாங்கன்னா 10 வருஷம் இருந்தாங்களா, என்ன செஞ்சிருக்காங்க? அதான் கேள்வி. இல்ல, தமிழகம் வற்புறுத்தல சார். இல்ல நான் சொல்றது ராசி மணலை மட்டும் சொல்லல. 2007 தீர்ப்பு 2018க்கு அப்புறம் CWC, அதாவது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மறுக்கிறது. அப்படி என்றால் நியாயம் பேசுகிற மத்திய அரசு என்ன சொல்லணும்? ஐயா, இது ஒரு பெடரல் சிஸ்டம், இருப்பதை பகிர்ந்து கொடுக்கணும்னு ஒரு வலுவான கருத்தை மோடி அரசு சொல்லலே. இதைத்தான் UPS அரசு சொல்லுது. எல்லாருமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் லோக்கல் பொலிட்டிக்ஸ், அதாவது ஸ்டேட் பொலிட்டிக்ஸ். அதுதான் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் தெளிவாக தான் ஒரு கருத்தை வைக்க முடியும். திரு இளந்தமிழ் ஆர்வலன், நம்ம இப்போ ரொம்ப தெளிவாக அரசுகளை வந்து என்னென்ன செய்யணும், என்னென்ன ப்ராப்ளம் பேசுகிறேன். இப்படி 2வது கட்ட கருத்தை ஐயா வைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தன்னுடைய பதிவில் இந்த ராசிமணல் அணைக்கட்டு மூலமாக தமிழக விவசாயிகள் என்னென்ன பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டால் ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திடம் நாம் தண்ணீருக்காக கையேந்தி நிற்க வேண்டிய நிலை மாறும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சம்பா சாகுபடி செய்வதற்கு போதுமான தண்ணீர் கிடைப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும், மின்சார தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு கர்நாடகம் உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்கல. அவங்க அரசியலமைப்பு சட்டத்தின்படி உறுதி எடுத்துக்கொண்டு நடத்துகின்ற அரசாங்கம், எந்த கட்சி அரசு அங்க ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தை வஞ்சிப்பதில் அவங்க மிகுந்த உறுதிப்பாட்டோடு இருக்காங்க. அது மட்டுமில்ல, தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் பழைய ஒப்பந்தங்களுக்கு மாறாக, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக, காவேரி அந்த ட்ரிபியூனல் உத்தரவுக்கு மாறாக அவங்க வந்து இந்த கல்டிவேஷன் ஏரியா, அதாவது அந்த சாகுபடி செய்யக்கூடிய நில அளவை வந்து மிக அதிகப்படுத்தி கொண்டு போற ஒரு அநியாயத்தை செய்யறாங்க. அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்துல தண்ணீரை அவர்கள் பொறுப்புணர்ச்சியோடு செலவழிக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அங்க மிக வேகமாக நகரமயமாக்கப்படும் பொழுது வேற வந்து குடிநீருக்கான வேற திட்டங்களை உருவாக்காமல் நாங்கள் காவேரியை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி தமிழகத்தை வஞ்சிப்பது வந்து மிகுந்த மோசமாக இருக்கிறது என்கிறது தான் புரட்சி தாய் சின்னம்மா தன்னுடைய பதிவுல கோடிட்டு காமிச்சிருக்காங்க. எனவே திமுக தலைமையிலான இந்த அரசாங்கம், கூட்டணி கட்சி, அவங்க மத்தியில் ஆட்சியில இருந்தாலும் சரி, கர்நாடகத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, தமிழக விவசாயிகளுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு, காவிரி நதிநீர் பங்கீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உரிமையை பெறுவதற்கு எந்த வேலையும் அவங்க சரியா செய்யறதில்லை அப்படிங்கிறத புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிக சரியாக சுட்டி காட்டி இருக்கிறார்கள். இவங்க இந்த தண்ணீரை பெறாமல் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் நிலையில் ராசிமணல் அணை திட்டத்தை முன்வர வேண்டும் என்பதை ஒரு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. திமுக தலைமையிலான இந்த அரசு டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மின் தேவைக்கு இது உதவிகரமாக இருக்கும், அதையும் நீங்க கருத்தில கொண்டு இந்த ராசிமணல் அணை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனா இப்ப காவேரி நதிநீர் பங்கீட்டில் இருக்கிற சிக்கல்னால தமிழகத்தில் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய விவசாயிகளுடைய குடிநீர் தேவையும் அந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரும் பாதிப்படையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திமுக எந்தவித அக்கறையும் செலுத்தாமல் இவங்க இப்படி அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஆற்றில் அந்த பெருகி வரக்கூடிய தண்ணீரை கடலிலே சென்று சேருகின்ற வீணடிக்கின்ற அந்த வேலையில மணல் கொள்ளைக்கு இவங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விவசாயிகளை வஞ்சித்து பணம் பண்ணுவதில் கவனம் செலுத்துகிறான்றா என்பதை நான் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருப்பதை போல இந்த ராசிமணல் அணைக்கட்டு திட்டத்தை திமுக முழு மனசாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்பதை என்னுடைய நிறைவு கருத்தா நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சிறப்புமிக்க கருத்தை ரொம்ப அழகா பயாஸ் இல்லாமல் சொல்லியிருக்கீங்க. ஒரு பேச்சாளராக அரசுக்கு தனது கருத்தை திரு இளந்தமிழ் வைத்திருக்கிறார். ஐயா பொறியாளர், நம்ம நிறையவே பேசிட்டோம். சிறப்பாக இந்த நிகழ்வுல என்னதான் அரசுக்கு நீங்க சொல்ல போறீங்க? அரசுகளுக்கு, அரசல்ல, அரசுகளுக்கும் மற்ற மக்களுக்கும். இது வந்து இப்போ நாம் அந்த
ராசி மணல் பேலன்சிங் ரிசர்வாயரை பற்றி பேசுகிறோம். சரி. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்முடைய தென்னக நதிகள் இணைப்பு, அதனாலேயும் நமக்கு டெல்டாவுக்கு நிறைய பயன் இருக்குது. அதாவது அங்கேருந்து கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணார், பாலார், அப்படியே டவுன் சவுத் காவேரி, கண்டிப்பாக அதுக்கப்புறம் கீழே குண்டாறு வரையில் போகலாம். அந்த திட்டம் ஒன்று. இன்னொன்று ஐயா சொன்னார்ல, இது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பம்பா, அச்சன் கோயில், வைப்பார் லிங்க். ஆமாம் ஆமாம். இந்த ரெண்டும் வந்து ஏற்கனவே அந்த தென்னக நதிகள் இணைப்பு திட்டத்தில் இருக்கு. இதுவரையில் காங்கிரஸ் அரசாங்கம் அதை கண்டுக்கல. மத்தியில் இந்த அரசாங்கம் முதல்ல வந்த உடனே சொன்னாங்க, நாங்கள் அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னாங்க. இன்னைய வரல அதை பற்றி யாரும் பேசுறதே இல்லை. ஆக நமக்கு எல்லாம் இப்படி ஒரு அரையும் குறையுமா இருந்ததுன்னா தமிழக விவசாயிகளோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக போயிடும். ரொம்ப மோசமான இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் அரசாங்கம் இந்த ராசி மணலை முதல்ல எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கு ஆய்வுகளை உடனே மேற்கொள்ளணும். ஆய்வுகளை மேற்கொண்டு அது எவ்வளவுதான் கெப்பாசிட்டி வரும் என்னன்றதை பார்க்கணும். ஒன்று சின்ன விஷயம். ஓகே, ஒரு விவகாரம், நீங்கள் ஒரு மனிதர் திருமணம் செய்ய போகிறான், தன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு போனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்பான். அரை பவுனு காப்பவுனு. பிளானே இல்லாதவன் எப்படி வரன்னு தேடுவான்? இல்லை, அது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆய்வு பண்ணுறது வந்து நம்மக்கிட்ட பொறியாளர்கள் இருக்கிற பொறியாளர்களை விட்டால் உடனே ஒரு ப்ரிலிமினரி போட்டு கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்கார், பிளான் ஃபார்முலேஷனுக்குன்னு ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? சும்மா உட்காந்துருக்காரு. 13 சீஃப் இன்ஜினியர்ஸு வாட்டர் ரிசோர்ஸஸில் மட்டும் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? 13 பேர் போட்டோம், போய் உட்காந்து ஒரு வாரம் ஆய்வு பண்ணி இதில் அணை கட்டினா இந்த உயரத்துக்கு கட்டினா இவ்வளவு கொள்ளளவு கிடைக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லட்டும். ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட், ஆரம்ப கட்ட அறிக்கை. ஆமா, அறிக்கை. அதுக்கப்புறம் நம்ம டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன். சோ நம்ம பேஸ்ட் ஆன் தி ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வில் டு பெட்டர். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். கரெக்ட். அது பண்ணி நாம உடனடியாக அதை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த அரசாங்கம் இருந்தாலும் வருகிற அரசுகளாக இருந்தாலும் அதை உடனே செய்யணும். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தை தென்னக நதிகள் இணைப்பு திட்டத்தை இதுவரையில் இவங்க யாரும் வந்து அதை பேசுறதே இல்லை. சிடபிள்யூசியில் மீட்டிங் போடுவாங்க, எல்லாரும் வருவாங்க. இந்த பம்பா அச்சன் கோயில் லிங்கை பற்றி பேசுறதுக்கு, வைப்பார் லிங்கை பற்றி பேசுறதுக்கு கேரளா வரணும் இல்லை, இவங்க போய் உட்காந்துருப்பாங்க, கேரளா வரமாட்டாங்க. இப்படியே அத்தனை மீட்டிங் தள்ளி போயிருக்கு. ஆக மத்திய அரசாங்கம் இதில் முழு முயற்சி எடுத்து உள்ளபடியே தமிழ்நாட்டின் மேலே அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் மத்திய அரசு இதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்த இந்திய மோடி அரசு எல்லா கோஆர்டினேட் பண்ணணும், எல்லா ஸ்டேட்டையும் பண்ணணும். ஒரு ப்ளீடடாக இருந்தாலும் சரி, கடும்போக இருந்தாலும் சரி, யூ மஸ்ட் கம் வித்வுட் ரிலக்டன்சி டு டேக் டெஸ்க் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க, உட்கார்ந்து பேசணும். நமக்கு தேசம் தான் முக்கியம், தேசியம் தான் முக்கியம். இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராண்டு அல்ல, இருக்கும் வளங்களை எல்லாரும் பெற வேண்டும். ஆனா தேசியத்தை பற்றி நிறைய பேசுகிறார்கள். பிஜேபி இல்ல, எல்லாருமே பேசலாம். ஆனா நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் சரியா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த திட்டத்தை வாயே திறக்கிறது இல்லை. இந்த திட்டத்தை பற்றி, தென்னக நதிகள் இணைப்பு திட்டத்தை பற்றி வாய் திறக்கிறதே இல்லை. அந்த திட்டத்துக்கான மதிப்பீடெல்லாம் தயாரித்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியாளர் இளங்கோவன். அவர் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அவர் தான் அதை தயார் பண்ணார். அவருக்கெல்லாம் உள்ளபடியே ரொம்ப வருத்தமாக இருக்கும். நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுமே, இது ஒன்றுமே நடக்கலையே, மூவ் ஆகலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப சிறப்பு சார். அதாவது உண்மையிலே இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு அரசினுடைய கண்களை திறக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான வேண்டுகோள். இங்கே உட்காந்து நம்ம அரசியல் பேசுறதுக்கு வரல. எங்களுடைய பொறியாளர் அவர்களும் இன்னைக்கு நாம் எதுவுமே அரசியல் பேசலை. இளந்தமிழ் அவர்களும் நம்முடைய வில்சன் அவர்களும் கூட அரசுகள் என்ன செய்யணும், எந்த மாதிரி சோர்ஸஸ் இருக்குது, எல்லா தென்னக நதிகளையும் இணைக்க வேண்டும். அதற்காக ஃபைண்டிங் சோர்ஸை வந்து நாங்கள் வந்து அடையாளம் கண்டு லாப நஷ்டங்களை தலைமை பொறுப்பில் இருக்கும். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், நீத்தி ஆயோக் மீட்டிங் நடந்தப்போ இது ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கோதாவரி கிருஷ்ணா இணைப்பை பற்றி போய் பேசினார். இங்கிருந்து யாருமே போகவில்லை. இல்லை, நம்ம இதை திமுக அதிமுக பிஜேபி நல்ல இப்போ ஐயா சொல்றது தமிழக அரசு சார்பாக, நான் கட்சிக்கே போல, தமிழக அரசு நீத்தி ஆயோக்கோ இது ஜிஎஸ்டி மீட்டிங்கே அமைச்சர்கள் போய் கோரிக்கைகள் வைக்கிறது. பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய 4 ஆளுமைகளுக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான். ஜியா பிளஸ் தொலைக்காட்சிக்காக மீண்டும் சந்திப்போம். நன்றி.